ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் சுலபமாக மில்க் ஸ்வீட் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். பாலும் பால் பவுடர் இருந்தால் போதும். இந்த ஸ்வீட்டை ரொம்ப சுலபமாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மில்க் ஸ்வீட் செய்கிறதுக்காக இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் ஒரு கப்பில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 15லேருந்து 20 முந்திரி பருப்பு சேர்த்து இதை பவுடராக முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன். இந்த நான்ஸ்டிக் கடாயில் செய்யும் போது நமக்கு இது ஒட்டாமல் வரும். அதுக்காக ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கப் அளவுக்கு நல்லா காசி ஆறின பால் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம சேர்க்கும் போது ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நல்லா இது போல் கலந்து விட்டுடணும். கலந்து விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும். இப்போ இந்த பால் பவுடரோட இந்த பால் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு இது கட்டிப்படாமல் நல்லா கரைச்சி விட்டுடலாம். இது நல்லா கரைஞ்சி வந்துடுச்சுல, இந்த அளவு கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த சர்க்கரை முந்திரி அந்த பவுடர் எடுத்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதுவும் நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா கரைஞ்சி வரட்டும். கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டாச்சு. இது நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு இப்போ இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடணும். இப்போ நம்ம கலந்து விட்டது எல்லாம் கட்டிப்படாமல் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டால் போதும். இது நல்லா திக்காகி வந்துடும். இப்போ நல்லா இது திக்காகி வருதில்ல, இதை நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். கலந்து கொடுத்துட்டே இருந்தால் தான் நமக்கு அங்கே அடிப்பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இது நல்லா திக்காகி வர நேரத்தில் நம்ம இதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ சேர்த்துப்போம். இது போல் நெய் சேர்க்கறதுக்கு அப்புறமா இது நல்லா ஒட்டாமையும் கலந்து நமக்கு திரண்டு வரும். இது நல்லா அப்படியே திக்காக வரணும். நமக்கு மில்க் மேட்லாம் எவ்வளோ திக்னஸில் வருது அந்த அளவுக்கு திக்னஸில் நல்லா வர நேரத்தில் தான் நெய் சேர்த்துருக்கணும். நெய் சேர்த்துட்டு இது போல் கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். இது நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இது இன்னும் நல்லா திக்காகி வந்துடும். இப்போ இது நல்லா திரண்டு வருதுல, இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வந்ததுக்கு அப்புறமா கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு இதை நம்ம சின்ன உருண்டையாக நம்ம திரட்டி பார்க்கணும். இது நமக்கு கையில் ஒட்டாமல் இருந்ததுன்னா இதுதான் கரெக்டான பதம். அந்த நேரம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். நான் கையில் தண்ணி தொட்டு செக் பண்ணி பார்க்குற வீடியோ எடிட்டிங்கில் மிஸ் ஆகிடுச்சு, மன்னிச்சிடுங்க. அதனால் நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணுங்கள். கையில் தண்ணி தொட்டு நமக்கு கையில் நல்லா திரண்டு வந்ததுன்னா கையில் ஒட்டாமல் இது கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ கரெக்டான பதம் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு பட்டர் ஷீட் அப்ளை பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்வீட் எடுத்து இதில் மாற்றிக்கலாம். இந்த ஸ்வீட் இப்போ நல்லா எவ்வளோ ஆற ஆற திக்காகி வந்துடுச்சுல, இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்லைஸ் பண்ண விருப்பமோ அந்த அளவுக்கு இது போல் ட்ரேயில் வச்சுடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸில் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரேயில் வச்சு நல்லா இது போல் சமம் பண்ணி விடுங்க. இது நல்லா சமம் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இது நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா அப்படி இருக்கட்டும். இது நல்லா ஆறியும் வரட்டும். நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த பட்டர் ஷீட்லேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது போல் சைஸ் விருப்பமோ அது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்குங்க. டைமண்ட் ஷேப் இருந்தாலும் கட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்கொயர் மாதிரியும் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது போல் கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சுலபமாக இந்த ஸ்வீட்டை கட் பண்ணவும் வருதில்ல நமக்கு. அவ்வளோதான், டேஸ்டியான இந்த மில்க் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுலபமான ரெசிபி தான். இந்த ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்லேயே சுலபமாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபியை ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுலபமான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
மறக்காம நம்ம ரதீஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.